வேறு எந்த உலோகமாக இருந்தாலும் ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிடேஷன் ப்ராசஸில் ஆக்சிடைஸ் ஆகும். இப்போ ஒரு இரும்பு துண்டத்துக்கு சும்மா பின்னாடி போட்டு வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நாள் தூர் பிடிச்சிடும். ஆமாம். இதே ஒரு செம்பு கிண்ணத்தை எதையாவது பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா பச்சையாக படிஞ்சிடும் அதை சுற்றி. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஆக்சிடேஷன் ப்ராசஸ்க்கு தங்கம் மட்டும் உள்ளாகாது, வெள்ளி கூட ஆகும். ஓர்னு சொல்லுவாங்கல்ல, மினரல் ஓர்னு, அந்த ஓர்லேருந்து அதிகபட்சமே எவ்வளோ எடுக்க முடியும்னா 10 கிராம் தான் எடுக்க முடியும். இதில் அதிகபட்சம் கிடைச்சது எங்கன்னா கோலாரில் தான் கிடைச்சது. 40 கிராம் கிடைச்சது. ஒரு டன் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா, ஓரை ப்ராசஸ் பண்ணிங்கன்னா 40 கிராம் கிடைக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி 40 கிராம்லேருந்து 10 கிராம் ஆகி கடைசியாக 3 கிராம் கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் தான் அதை மூட்டாங்க. எவ்வளோ நாளைக்கு இதை தேடி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டில் தொடங்கி 16ஆம் நூற்றாண்டு வரை தேடி இருக்காங்க. இதை தேடுறதுல முக்கியமாக யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்கன்னு ஒரு முக்கியமான ஆள் பேர் சொன்னோன்னா ஆச்சரியமாயிடும். ஐசக் நியூட்டன் கூட தேடி இருக்காரு. அவரும் நம்பியிருக்காரு ஒருவேளை செய்ய வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இறந்த பிறகு அவரது தலைமுடியை சோதித்து பார்க்கும்போது அதில் ஆர்சனிக் மெர்க்குரியில் ட்ரேசஸ் இருந்திருக்கு. இந்த ஆர்சனிக் மெர்க்குரியை வச்சு தான் இந்த ரசவாதத்துக்கு எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தது. ப்ராக்டிக்கலாக வந்து அது செய்ய முடியாது. அது செய்யணும்னா நீங்கள் வந்து அட்டாமிக் நேச்சரில் தான் செய்ய முடியும். அப்படி செய்கிற தங்கம் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. அதோட ஸ்டெபிலிட்டி போயிடும். இந்த ஆட்டம்ஸோட ஸ்டேட்டை நீங்கள் மாற்றினீங்கன்னா அது கோல்டு மாதிரி மாறும். ஆனால் அது வந்து டெம்பரரியாக தான் இருக்குமே தவிர பர்மனெண்ட்டாக அது அந்த ஸ்டேட்டில் நிற்காது. ஓகே. அப்போது தங்கம் எடுக்க முடியுமா, கடல்லேருந்து எடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. முடியும். என்ன ஒரே பிரச்சனைனா அந்த ப்ராசஸ் வந்து ஆகக்கூடிய செலவு இருக்குல்ல, அது தங்கத்தோட விலையோட ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய வரலாற்று பக்கம் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு வரலாற்று ஆசிரியர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தங்க நகை அப்படின்னாலே நம்ம ஊரில் எல்லாருக்கும் வந்து ஒரு விதமான ஆர்வம் வந்துடும். அதுவும் பெண்களுக்கு நகை அப்படின்னா மிகப்பெரிய ஆர்வம் தான். இன்னொரு பக்கம் அது ஒரு சேமிப்பு, அது வந்து ஒரு லாபகரமான ஒரு பொருளாக பார்க்குறாங்க. எதுலையா ஒன்றுத்தில் சேமிக்கணும் அப்படின்னா அது தங்க நகையில் வந்து சேமிக்கலாம் அப்படின்னு. அதுவும் இப்போது இருக்கிற காலகட்டத்தில் ஒரு சவரன் நகையே 1 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துருச்சு. கிட்டத்தட்ட 24 கேரட் கோல்டு வந்து 1 லட்சம் ரூபாயை தாண்டிடுச்சு. 22 கேரட் தான் 90, 95, 96 இருக்குது. அப்படின்னும் போது இந்த நகை அப்படின்ற அந்த விஷயம் எங்கேருந்து உருவாகுது, அதுவும் தங்க நகை அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எங்கேருந்து உருவாகுது, அதுக்கான வரலாறு என்னவா இருக்குது, ஏன் இன்றைய தினத்துக்கு அதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட், அதோட வியாபாரம் அப்படின்றது பெரிய அளவில் இருக்குது. இது இந்தியாவில் மட்டும்தான் தங்கத்துக்கு இப்படி ஒரு மதிப்பு இருக்கா, மற்ற நாடுகளில் ஏதாவது இதுக்கான வேல்யூ என்னவா இருக்குது அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்குது. இந்த தங்க நகை பற்றிய இந்த வரலாறு என்னவா இருக்குது சார்? தங்கம் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து தெரிந்த குறிப்புகள் அப்படின்னு எடுத்து பார்த்தா ஏதோ இப்போ ஒரு 2000 வருஷம் 3000 வருஷம் அப்படின்லாம் இல்லை. ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடியே தங்கத்தை பற்றின குறிப்புகள் இருக்குது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு தேதிக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி. 5000னு சொல்கிறத விட இன்னும் சரியாக சொன்னால் 6000 வருஷம்னே சொல்லலாம். கிமு 3900 எழுதப்பட்ட சுமேரிய களிமண் தகடுகளில் தங்கத்தை பற்றின குறிப்பு இருக்குது. அது எப்படி குறிப்பு வருதுன்னா, வானத்துல இருந்து வந்தாங்க கடவுள்கள்லாம் வந்து பூமியிலேருந்து தங்கத்தை வெட்டி எடுத்தாங்க. அப்போ அந்த தங்கத்தை வெட்டி எடுக்கிற வேலை வந்து ரொம்ப கடினமாக இருக்குன்னு சொல்லி மனிதர்களை தங்களைப் போலவே படைத்தார்கள். தங்கள் உருவத்திலேயே மனிதர்களை படைத்து அவனை தங்கத்தை வெட்ட சொன்னாங்க அப்படின்ற குறிப்பு வந்து கிமு 3900 இருக்கக்கூடிய அந்த சுமேரிய களிமண் தகடுகள்னு சொல்லுவாங்க. மெசபடோமியா பகுதியில், இன்றைய ஈரான் ஈராக் பகுதியை தான் மெசபடோமியான்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்றைக்கு தேதிக்கு இந்த பக்கம் 2000, அந்த பக்கம் ஒரு 4000 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6000 வருஷத்துக்கு முன்னாடியே தங்கத்தை பற்றிய குறிப்புகள் இருக்குது. அதே போலவே எகிப்து நாகரிகத்தில் தங்கத்தை பற்றி இருக்குது. நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தில் தங்க நகைகள் கிடச்சிருக்கு. கீழடியில் தங்கம் கிடச்சிருக்கு. எல்லா இடத்துலையுமே தங்கம். தங்கத்தின் பயன்பாடு அப்படிங்கிறது வந்து எப்போதான் உருவாச்சுன்னே சொல்ல முடியாது. நாகரிகம் உருவான காலத்திலேயே, அதாவது மனிதன் வந்து நாகரிகமாக நகரங்கள் அமைத்து வாழக்கூடிய காலம் வரும்போதே தங்கம் வந்து அவர்களுக்கு தெரிந்த உலோகமாக தான் இருக்கு. அந்த உலோகம் அப்படின்றது அப்பயே அதுக்கான வேல்யூ இருந்திருக்கு. ஆமாம், அது வேல்யூபிளாக தான் முதல்ல இருந்தே பார்க்கப்பட்டது. ஆரம்பத்திலேருந்தே அதற்கான வேல்யூ தான். கடவுள்கள் வந்து தங்கத்தை தோண்டி எடுத்தாங்கன்னு எழுதி வைக்கிறான்னா அப்போ அதை வேல்யூபிளாக பார்க்க போய் தானே எழுதி வைக்கிறான். அது தங்கத்துக்கு இந்த ஸ்பெஷாலிட்டி அப்படின்ற இந்த ஸ்பெஷல் அட்டென்ஷன் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு உலோகம் கண்டுபிடிக்கப்படும் போது அந்த உலோகத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கும், அதுக்கு இன்னும் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் எல்லாமே வரும்.
ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அரசர் வந்து தன்னை பார்ப்பதற்கு யாராவது ஸ்பெஷல் விருந்தாளி வந்திருக்காங்க அப்படின்னா அலுமினிய தட்டு கொடுப்பாராம். ஏன்னா அலுமினியம் அப்போ தான் கண்டுபிடிக்கப்பட்ட புதுசு. அப்போ அது ரேர் கமாடிட்டி. அப்போ அது வந்து மரியாதைக்கு உரியது. அப்புறம் அது வந்து பல்காக ப்ரொடக்ஷன் பண்ண உடனே அது போயிடுச்சு. அது அப்படித்தான் தங்கம் வந்து. ஆனால் எப்போதுமே மாறாமல் இருக்குன்னா ஒரே காரணம் என்ன அப்படின்னா, வேறு எந்த உலோகமாக இருந்தாலும் ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சிடேஷன் ப்ராசஸில் ஆக்சிடைஸ் ஆகும். இப்போ ஒரு இரும்பு துண்டத்துக்கு சும்மா பின்னாடி போட்டு வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் துரு பிடிச்சிரும். ஆமாம். இதே ஒரு செம்பு கிண்ணத்தை எதையாவது பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா பச்சையாக படிஞ்சிடும் அதை சுற்றி. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஆக்சிடேஷன் ப்ராசஸ்க்கு தங்கம் மட்டும் உள்ளாகாது, வெள்ளி கூட ஆகும். தங்கம் வந்து கருப்பாயிடும் வெள்ளி. ஆமாம், அதாவது அந்த ஆக்சிடேஷன் மொத்தமாக இருக்க வந்து ஒரே பேர் ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ஆக்சிஜன் மேலே அது மேலே பட்டுதுன்னா அங்கே ஒரு ரியாக்ஷன் நடந்துடும். மற்ற எல்லா உலோகத்துலேயும். தங்கத்தில் மட்டும் அந்த ஆக்சிடேஷன் நடக்காது. நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க, வெளியே வச்சுருங்க, எங்கே வேணாலும் வைங்க, மண்ணுக்குள்ளே கூட புதைச்சி வைங்க, எடுத்து பார்த்தீங்கன்னா பளபளன்னு தான் அப்படியே தான் இருக்கும். அந்த பளபளப்பு போகவே போகாது, எப்போதுமே இருக்கும் அப்படின்னு. அதாவது இது வந்து உடனடியாக எது கூடயும் ரியாக்ட் பண்ணாது. ஒரு ராஜா எப்படி டக்குன்னு யாரும் அப்ரோச் பண்ணிட முடியாதோ அது மாதிரி இதை யாரும் வேறு எந்த எலிமெண்ட்டும் டக்குன்னு தொட்ட முடியாது, ரியாக்ட் பண்ண முடியாது. அதனால தான் இதை வந்து அப்போ இருந்து அதோட அந்த குணத்தை கண்டுபிடிச்சு இது வந்து கொஞ்சம் ரேர் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 1 டன் அந்த ஓர்னு சொல்லுவாங்கல்ல, மினரல் ஓர்னு, அந்த ஓர்லேருந்து அதிகபட்சமே எவ்வளோ எடுக்க முடியும்னா 10 கிராம் தான் எடுக்க முடியும். 10 கிராம் தான் எடுக்க முடியும் ஒரு டன்னுக்கு. இந்த இடத்துல இருக்குது தங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்தாங்கன்னா அதை எடுத்து 1 டன் மண் எடுத்து ப்ராசஸ் பண்ணிங்கன்னா 10 கிராம் கிடைக்கும். இதில் அதிகபட்சம் கிடைச்சது எங்கன்னா கோலாரில் தான் கிடைச்சது, 40 கிராம் கிடைச்சது. 1 டன் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா, ஓரை ப்ராசஸ் பண்ணிங்கன்னா 40 கிராம் கிடைக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி 40 கிராம்லேருந்து 10 கிராம் ஆகி கடைசியாக 3 கிராம் கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் தான் அதை மூட்டாங்க. இதுக்கு மேலே சில பேர் இப்போ சொல்லிட்டு இருப்பாங்க, இன்னும் தங்கம் இருக்குங்க கிடைக்குங்க அப்படிம்பாங்க. கிடைக்கும். என்னென்னா 3 கிராம் தங்கத்தை எடுக்கிறதுக்கு 50,000 ரூபா செலவாகும். 3 கிராம் தங்கம் கடையில் வாங்கினாலே 30,000 தான். இங்கே 50,000 ரூபா செலவாகுன்றதுனால தான் அவங்க மூடிட்டாங்க. அது தேவையில்லாது. அப்போ வேறு யாராவது வந்து எடுத்துகிட்டு போகிறான் போ அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவ்வளோ செலவாகுது அது. கரெக்டாக? ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் வந்து, அதாவது 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஒரு ஹையஸ்ட் சப்ளையராக இருந்தது கோல்டு. ஓகே. இப்போ இருக்கிறது வந்து இப்போ மாறிடுச்சு. இப்போ வந்து சைனா, அதுக்கு அடுத்த இடத்துல ஆஸ்திரேலியா, அடுத்த 3வது இடத்துல அமெரிக்கா. இப்போ இந்த தங்கத்தை தேடுதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தோம்னா இப்போ ஒன்றும் இல்லாமல் பல காலமாக தேடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அதாவது ஒரு மனிதனின் அதிகபட்ச கனவு என்ன இருக்கும்? ஆண்கள் அப்படின்னு எடுத்துங்க. இந்த சொசைட்டி வந்து எப்போதுமே ஆண் சென்ட்ரிக்காக தான் எப்போவுமே இயங்கிட்டு இருந்தது, இருக்குது இப்போது. அப்போது அந்த ஆண்கள் முக்கியத்துவம் உள்ள சொசைட்டியில் ஹெட்டு யாராக இருப்பான்? இல்லை பவர்ஃபுல்லாக இருக்கிற ஆளுங்க யாராக இருப்பாங்கன்னா அதுவும் ஆம்பளைங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆசையாக இருக்கும்? 30 வயசில் நான் எப்படி எனர்ஜெட்டிக்காக இருந்தனோ அந்த மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த எனர்ஜெட்டிக்காக இருக்கிற தன்மை வந்து தன்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு ஆசை இருக்கும். என்றும் இளமை. அப்புறம் அந்த இளமை தரக்கூடிய சுகங்களை அனுபவிப்பதற்கு காசு வேணும். அப்போது விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்லாம் டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் நூற்றாண்டுக்கிட்ட வேகமாக போகுது. அரபு தேசங்கள்லாம் 8ஆம் நூற்றாண்டில் தொடங்கி ஒரு 12ஆம் நூற்றாண்டு வரை வேகமாக, நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம்னு நினைக்கிறேன், இஸ்லாமியர்கள் பொற்காலம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். அந்த அந்த நேரங்களில் வந்து பல கண்டுபிடிப்புகள் வேகமாக நடக்குது. அப்போ முக்கியமாக ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா அல்கெமின்னு ஒரு விஷயம் நடக்குது. அல்கெமினா ரசவாதம். ரசவாதம்னா என்ன அர்த்தம்னா, அதாவது அங்கே இருந்த அவங்களாம் 2 விஷயத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கப்பான்னு அந்த சயின்டிஸ்ட்டுங்களை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. என்ன டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்று ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிச்சி கொடு, அந்த மருந்து சாப்பிட்டா எனக்கு 30-35 வயசுக்கு மேலே வயசே ஆகக்கூடாது, என் உடல் கட்ட அப்படியே மெயின்டைன் ஆகணும், 35 வயசுலேயே நான் இருக்கணும். இன்னொன்று கண்டுபிடிச்சி கொடு, எந்த ஒரு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தண்ணி மாதிரி ஏதாவது இருக்கணும், நான் எதையாவது இவ்வளோ போட்டு ஒரு நைட் ஊற வச்சுட்டு வெளியே எடுத்துனா மறுநாள் தங்கமாக மாறிடணும். இது 2 மட்டும் இருந்தால் போதும். இது 2 இருந்தால் போதுமா ஒரு மனுஷனுக்கு? வேறு எதுவுமே தேவையில்லை. கரெக்டா? நீங்கள் வேலைக்கும் போகணும், ஒன்றும் போகணும், தங்கம் இருக்குது, வயசு இருக்குது, அதை வச்சா பணம் வந்துடும். இதை ஒரு சிப்பு எனர்ஜி வந்துருச்சு. நைட்டு படுக்கும்போது ஒரு ஆணியை தூக்கி போட்டால் மறுநாள் காலம் போய் வித்துடலாம், கையில் காசு, எந்த வேலையும் செய்வோன்னா ஜாலியாக வாழலாம். இதை வந்து எவ்வளோ நாளைக்கு இதை தேடி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டில் தொடங்கி 16ஆம் நூற்றாண்டு வரை தேடி இருக்காங்க. இதை தேடுறதுல முக்கியமாக யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்கன்னு ஒரு முக்கியமான ஆள் பேர் சொன்னோன்னா ஆச்சரியமாயிடும். ஐசக் நியூட்டன் கூட தேடி இருக்காரு. அவரும் நம்பியிருக்காரு ஒருவேளை செய்ய வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு.
ஏன்னா இறந்த பிறகு அவரது தலைமுடியை சோதித்து பார்க்கும்போது அதில் ஆர்சனிக் மெர்க்குரியில் ட்ரேசஸ் இருந்திருக்கு. இந்த ஆர்சனிக் மெர்க்குரியை வச்சு தான் இந்த ரசவாதத்துக்கு எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இங்கே நம்ம சித்தர்களும் அந்த பாட்டெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. சிவவாக்கிய சித்தரே வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். நல்ல தங்கம் நாலதாய் செம்பு ஆறதாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அதாவது இத்தனை பாட்டு கோல்டு, இத்தனை பாட்டு செம்பு, அப்புறம் இத்தனை பாட்டு வேறு ஏதோ ஒரு உலோகம், அதெல்லாம் போட்டு இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஏதோ ஒரு ப்ராசஸ் சொல்லியிருப்பார். அது என்னன்னு நமக்கு தெரியாதுன்னு புரியாதுன்னு வச்சுக்கோங்க. அதை விளங்க ஊத வள்ளீரில் கிட்டும் தங்கம் எட்டரை மாற்று ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு முடியும். எட்டரை மாற்று தங்கமாக தங்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கிறார். ஸோ இது வந்து உலகம் பூராமே எதையோ ஒன்று தங்கமாக மாற்றுறது அப்படின்ற ஒரு வேட்கை வந்து மக்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஏன்னா மனுஷங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா வேலை செய்வதை விட வேலை செய்வதை எப்படி சுலபமாக்குவது அப்படிங்கிற பார்வை வந்து மனுஷனுக்கு எப்பவுமே இருக்கும். அதனால தான் மனுஷன் முன்னேறினது. சரியா? இலகுவாக்குனதுனால தான். ஆமாம். முதல்ல அவன் இலகுவாக்குனது எது? சாப்பிட்றது. அதுக்கு முன்னாடி பச்சைக்கறியை தான் தின்னுட்டு இருந்திருக்காங்க. அப்போ முதல் முறையாக திடீர்னு காடு தீ பிடிச்சிருச்சு. பார்த்தா அவன் வேட்டையாடுற மான் வந்து படுத்து கிடக்குது. மான் மாதிரியே இருக்குது, ஆனால் வேறு கலராக இருக்குது. என்னன்னு போய் பார்க்குறான், மான் தான், கறியெல்லாம் இருக்குது. எடுத்து சாப்பிட்டு பார்க்குறான், சாஃப்டாக இருக்குது. சாஃப்டாக இருக்கு, எப்படி? இந்த நெருப்பில் போட்டதுனால தான் இது சாஃப்ட் ஆகிடுச்சு போல இருக்குது. அப்போ நெருப்பை நம்ம கண்டிப்பாக எப்படி உருவாக்குறதுன்னு பார்ப்போம், அதை நமக்கு பயன்படுத்துவோம் அப்படின்றப்ப என்ன ஆகுது? அவனுக்கு முதல்ல சாப்பிட்ற வேலை எளிதாகுது. இல்லைன்னா ஒரு நாளைக்கு என்ன ஆகும்? 3 மணி நேரம் சாப்பிட்றதுக்கே டைம் ஒதுக்கணும். ஒரு பச்சையாக ஒரு மான் அடித்து அதெல்லாம் ஒரு பக்கம், அதை கடிச்சு மென்று சாப்பிடணும்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு கேரட்டு பொரியல் வச்சாங்கன்னா கேப்னு சாப்பிட்ருவீங்க. ஒரு பச்சை கேரட்டை சாப்பிடணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். கரெக்டா? இந்த குழந்தைங்கள்ட்ட வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்தா வேணான்னு சொல்கிற காரணமே என்னென்னா சாப்பிட்றதுக்கு லேட் ஆகுதுன்னா அது வேணாங்குது. அதை நீங்கள் போட்டு அது வந்து வெறுமனை பால் அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பிள்ளைய திடீர்னு கூப்பிட்டு இருந்தா ஆப்பிளை சாப்பிட்டுனா அது உட்காந்து கடிச்சு, ஐயோ இது என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, வேணாம் போ அப்படின்றது. ஆப்பிள் டேஸ்ட்டு பிடிக்காம கிடையாது, சாப்பிட கஷ்டமாக இருக்குது. லிக்யூடாக சாப்பிட்டு திடீர்னு கூட பெருசுக்கு ஒரு ஆப்பிளை கொடுத்து சாப்பிடுன்னா எப்படி சாப்பிடுவாரு? அது ஒரு வாழைப்பழத்தை கொடுத்தீங்கன்னா இதை சாப்பிட்றோம், இது ஈஸி. கரெக்டா? அதை சாப்பிட கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். அப்போ மனுஷனுக்கு முதல்ல என்ன ஆச்சு? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம் சாப்பிட்றதுக்கே டைம் செலவு பண்ணிட்டு இருந்தவன் இந்த நெருப்புல வந்து அந்த டைம் குறையுது. அப்புறம் ஒன்று ஒன்றா இதே மாதிரி தன்னுடைய வேலைகளை சுலபமாக்கிட்டே வரான். அப்போது எவ்வளவு வேலை செஞ்சோம் அதுக்கு ஒரு மதிப்பீடு அப்படின்னு வரும்போது தான் பணம்ன்ற கான்செப்ட் உள்ள வருது. அந்த பணத்துக்கு ஈடாகத்தான் தங்கம்ன்ற கான்செப்ட் உள்ள வருது. அப்படி வரும்போதே மனுஷன் எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணி தானே பழக்கம். வேலை செஞ்சு அதுக்கு உண்டான தங்கத்தை உருவாக்க வேலை நேராக தங்கத்தையே உருவாக்கிட்டா வேலை செய்ய வேணாமே. அதுக்கு தான் இந்த ஆணியெல்லாம் போட்டு. ஆமாம், அது இல்லைன்னா திருடுறது, கொள்ளையடிக்கிறது, அதுக்கு கூட ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஏறணும், திருடணும், இவ்வளோ பிரச்சனை இருக்கு. தண்ணியில் போட்டால் வருன்றதெல்லாம் அந்த வேலையும் குறைக்கணும்னு பார்க்குறதா. சரிதானா? நல்ல வேலை அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. இல்லை, அப்படி ப்ராக்டிக்கலாக நான் செய்ய முடியாது, அவ்வளோதான் விஷயமே. ப்ராக்டிக்கலாக வந்து அது செய்ய முடியாது. அது செய்யணும்னா நீங்கள் வந்து அட்டாமிக் நேச்சரில் தான் செய்ய முடியும். அப்படி செய்கிற தங்கம் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்காது, அதோட ஸ்டெபிலிட்டி போயிடும். இந்த ஆட்டம்ஸோட ஸ்டேட்டை நீங்கள் மாற்றினீங்கன்னா அது கோல்டு மாதிரி மாறும். ஆனால் அது வந்து டெம்பரரியாக தான் இருக்குமே தவிர பர்மனெண்ட்டாக அது அந்த ஸ்டேட்டில் நிற்காது. ஓகே. அப்போது தங்கம் எடுக்க முடியுமா? கடல்லேருந்து எடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. முடியும். என்ன ஒரே பிரச்சனைனா அந்த ப்ராசஸ் வந்து ஆகக்கூடிய செலவு இருக்குல்ல, அது தங்கத்தோட விலையோட ஜாஸ்தி. கடல் நீர்லேருந்து தங்கம் எடுக்கலாம்னா எடுக்கலாம். 1 கிராம் தங்கம் கடல் நீர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு 25,000 ரூபா ஆகும். இது 1 கிராம் இங்கே 10,000 ரூபா. ஆமாம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து இல்லாதவரை பண்ண முடியாது. ஸோ இந்த தங்கத்துக்கு இந்த ரேரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, எளிதில் கிடைக்கக்கூடியதில்லை அப்படின்ற ஒரு விஷயமே அதை ஸ்பெஷலாக மாற்றுது. ஏன்னா டிமாண்ட் சப்ளைன்னு சொல்லுவாங்கல்ல, இது சப்ளை ரொம்ப கம்மி, எல்லாருக்கும் வேணும். டிமாண்ட் அதிகம், சப்ளை ரொம்ப கம்மின்றப்ப அதுக்கு விலை ஏறிட்டே தான் போகுமே தவிர தங்கத்துக்கு விலை குறையவே குறையாது எந்த காலத்திலுமே. தங்கத்தை வந்து நம்ம சொன்னோம்ல வேறு எது கூட ரியாக்ட் பண்ணாதுன்னு. அப்போ தங்கத்தை உருக்க முடியுமா? நெருப்பில் உருக்கலாம். எதுலையாவது கரைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிடில் கூட கரையாது. ஆமாம். ஓகே. ஆசிடில் மற்ற உலோகங்கள்லாம் போட்டிங்கன்னா கரைஞ்சிரும். ஆசிடில் போட்டால் கூட தங்கம் கரையாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா தங்கத்தில் கரைக்கிறதுக்குன்னு ஒரு ஆசிடு காம்பினேஷன் இருக்குது. நைட்ரிக் ஆசிட், ஹைட்ரஜன், சல்ஃபியூரிக் ஆசிடும் ஒரு குறிப்பிட்ட காம்பினேஷனில் மிக்ஸ் பண்ணி வச்சு அதில் தங்கத்தை போட்டிங்கன்னா கரையும், மற்றபடி கரையாது. அதனால தான் அந்த கரைசலுக்கு பேர் வந்து லத்தீனில் வந்து அக்வா ரெக்கியான்னு பேர். ரீகல் ரெக்
ரெக்ஸு இந்த வார்த்தையெல்லாம் எதை குறிக்கும்னா அரசனை குறிக்கும். ரீகல் அப்படின்ற வார்த்தை வந்து லாட்டினில் வந்து அரசனை குறிப்பது. அது அக்வான்னா தண்ணி. அதனால தான் நம்ம அதை ராஜ திராவகம் அப்படின்னு நம்ம தமிழில் அதுக்கு பேர் வந்து அப்படியே மாற்றி வச்சுருக்காங்க, ராஜ திராவகம்னு. ஸோ நீங்கள் வந்து கலப்படமான தங்கம் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ண வேணாம், ஏதாவது ஒரு ஆசிட்டில் போட்டிங்கன்னா அதில் கலந்துருக்கிற மற்ற உலோகம்லாம் கரைஞ்சிடும், அது தங்கம் கரையாது. தங்கம் அப்படியே இருக்கும். அதில் ஓட்ட ஓட்டையாக அரித்து உள்ளே இருந்த மற்ற உலோகங்கள்லாம் கரைஞ்சி ஓடிடும். தங்கத்தை கரைக்க முடியாது, கரைக்க வேண்டிய கரையாது, அப்படியே வச்சுக்கலாம். ஸோ முதல்ல இதை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த யுரேகா அப்படின்னு ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னா அரசருக்கு ஒருத்தர் வந்து அரசர் வந்து ஒரு ஆசாரிட்ட தங்கம் கொடுத்து எனக்கு ஒரு கிரீடம் செஞ்சு கொண்டு வா அப்படின்றாரு. அவன் செஞ்சு கொண்டு வந்துட்டான். மாட்டி பார்க்குறாரு, ரொம்ப அழகாக இருக்குது. ஆனாலும் அவருக்கு ஒரு சந்தேகம், இவன் உண்மையிலே தங்கத்தை திருடிட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ இருக்கிற எல்லாத்தையும் கேட்குறாரு, உலோகத்தை வந்து இதை உருக்காமல் எப்படி சுத்தமான தங்கமான எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அப்போ தான் இவர் ஒரு நாள் பாத்ரூமில் உள்ளே போகும்போது தண்ணி வெளியே வர்றதை பார்த்துட்டு வந்து சொல்கிறார், இதே எடைக்கு தங்கத்தை தூக்கி போட்டோம்னா எவ்வளோ தண்ணி வடிதோ அதே அளவுக்கு இந்த கிரீடத்தை போடும்போது அதே அளவுக்கு தண்ணி வடிச்சிங்கன்னா தங்கம் சுத்தமானதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டென்சிட்டி நம்ம சயின்ஸில் படிக்கிறோம்னா மாஸ் டிவைடட் பை வால்யூம் ஈக்குவல் டு டென்சிட்டி. நல்லா படிக்கல. ஓ, நீங்கள் சயின்ஸில் அதெல்லாம் படிக்கலையா? தெரியாது. அது ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட தன்மை, அந்த அடர்த்தி வந்து மாறும். இப்போ 1 கிலோ பஞ்சு இவ்வளோ பெருசுக்கு இருக்கும், 1 கிலோ இரும்பு இவ்வளோ தான் இருக்கும். ஆமாம், ஏன்னா இதுக்கு அடர்த்தி கூட. அது மாதிரி தங்கத்துக்குன்னு ஒரு அடர்த்தி இருக்குது, அந்த அடர்த்தியை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு. இப்போ அவங்க அந்த டெஸ்டிங் தான் இந்த நகை கடையெல்லாம் போகிறாங்க. நீங்கள் நகை வந்து உண்மையாக சுத்தமான தங்கமானா அந்த ஒரு மிஷினில் வச்சு பூட்டிடுவாங்க. பூட்டிட்டு ஆன் பண்ணி விட்டாங்கன்னா அதுவே அந்த டென்சிட்டியை அளந்து எவ்வளோ பியூரிட்டி இருக்குது அப்படின்றத சொல்லிவிடும். இந்த பியூரிட்டின்றது வந்து எப்படி 2 விதமாக கணக்கிடுவாங்க. நம்ம ஐரோப்பிய நாடுகளில் 3 விதமாக, நம்ம ஊரில் வந்து 2 தான். நாம் வந்து 22 கேரட் கோல்டை தாண்டி குறைச்சி வாங்க மாட்டோம். ஆமாம். இன்னொன்று 24 கேரட்னா 100%, அதாவது 99.9% பியூர். ஆமாம். அப்படின்னா அது 24 கேரட்டு. 916 91.6% பியூரிட்டி அப்படின்னு சொன்னால் அது வந்து 22 கேரட் நம்ம ஆபரண தங்கம்னு சொல்கிறோம். ஐரோப்பிய நாடுகளில் 18 கேரட்லேயும் போடுவாங்க. 18 கேரட்டில் அவங்க என்னென்னா ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் போடும்போது அந்த ஸ்டோனுக்கு தான் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து 18 கேரட் கோல்டில் கூட போட்டுப்பாங்க. அது இதை விட பளபளன்னு இருக்கும். இந்த நம்ம கோல்டை விட அவங்களது பளபளன்னு. ஆமாம், அது அந்த இது மற்ற இதை சேர்க்கும்போது இன்னும் அந்த பளபளப்பு. கோல்டை விட நம்ம ஊரில் இருக்கிறத மற்ற நாடுகளில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது இல்லை, ஒவ்வொரு காலகட்டங்களில் அவங்களோட பயன்பாட்டு முறைகள்னு ஒன்று இருக்குல்ல. பட் கோல்டு இஸ் கோல்டு, அவ்வளோதான். கோல்டிஸும் கோல்டு, ஓல்டிஸும் கோல்டு. ஆமாம், அதாவது கோல்டு இஸ் ஓல்டுன்னு நம்ம சொல்கிறது இல்லையா. ஏன்னா தங்கம் வந்து என்னென்னா கோல்டு ஓல்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆமாம், கோல்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கோல்டு வந்து ஓல்டு ஆகாது. சரியா? அதனால் எப்போதுமே ஒரு சிறப்பான விஷயத்த சொல்கிறதா இருந்தால் தங்கத்தோடு ஒப்பிட்டு சொல்கிறது. அந்த ஆட்சி காலம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி ஒரு தங்கமான மனுஷன்பா அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி எல்லாத்தையுமே தங்கத்தோட தங்க மனசுக்காரன் பொட்டு வச்ச தங்க கூடம் எல்லாத்துலேயும் தங்கம் இருக்கு. தங்கம்னு ஒரு சீரியலே இருந்திருக்கு. ஆமாம் ஆமாம், யாரும் பார்க்கலப்ப. ஸோ தங்கம் வந்து இன்னைக்கு நேற்று தான் வந்ததுன்றதெல்லாம் விட இல்லை, இது இந்தியாவில் இதுக்கு இவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துட்டா ஒரு கலாச்சாரத்துக்கே அந்த தங்கம் அப்படின்ற அந்த விஷயம் தேவைப்படுது. ஒரு கல்யாணம் சடங்கு எதுவாக இருந்தாலும் அதில் தங்கம் வந்து ஒரு முன்னிலை வகிக்குது. இது மற்ற நாடுகள்லையும் இது எதிரொலிக்குதா? இந்த தங்கத்தோட இந்த கலாச்சாரத்தில் மற்ற நாடுகள்லையும் இருக்கு. நல்ல கேள்வி. மார்க்கோ போலோ வந்து தன்னுடைய பயண குறிப்பில் தமிழ்நாட்டு வழியாக வந்துட்டு போகிறத பற்றி அவர் எழுதும்போது என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கிற மனிதர்கள்லாம் யாரும் சட்டையே போட மாட்டுறாங்க, இடுப்பு கீழே மட்டும்தான் வேஷ்டி கட்டுறாங்க, இடுப்புக்கு மேலெல்லாம் சட்டையே போட மாட்டுறாங்க, டேபிள் சேர்லலாம் உட்கார மாட்டுறாங்க, தரையில் தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஏன்னா அவர் சைனாவில் பார்க்குறாரு, சைனாலையும் டேபிள் சேர்லாம் போட்டு தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. அது டைனிங் டேபிள்ஸ் மாடலில் இல்லைனாலும் வேறு ஒரு மாடலில் இருக்குது. இங்கே எல்லாம் தரையில் தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. அதெல்லாம் எழுதிட்டு என்ன எழுதுறாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் போட்டிருக்க நகையே பார்த்தா நம்ம ஊர் ராஜா போட்டிருக்க நகையை விட ஜாஸ்தியாக இருக்குது. ராஜாட்ட இருக்கிற நகையிலெல்லாம் பார்த்தோம்னா கற்பனையே பண்ண முடியாது. இது எவ்வளோ தான் தங்கம் இருக்குன்னே நம்ம கற்பனையே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ராஜாட்டெல்லாம் இருக்குது. ராஜாட்ட அவ்வளோ நகை இருக்குது, ஆனால் சட்டை தான் போட மாட்டேறாரு. அது என்ன சொல்கிறேன்னா, சாதாரண மக்கள்கிட்ட இருக்கிற நகையை ராஜாட்ட இருக்கிற நம்ம ஊர் ராஜாட்ட இருக்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னு அவரு. அப்போ அவர் வந்து எங்கெல்லாம் பார்த்துருக்காரு, ஐரோப்பா பார்த்துருக்காரு, சைனா பார்த்துருக்காரு, இந்தியா பார்த்துருக்காரு. எல்லா இடத்துலையுமே தங்கத்துக்கு வேல்யூ இருந்திருக்கு அந்த காலத்துலையும். ஸோ தங்கம்ன்றது எப்போதுமே ஒரு மதிப்புக்குரிய ஒரு பொருளாகத்தான்
இருந்திருக்கு. மற்ற உலோகங்கள் வந்து இதுக்கு அடுத்த லெவலில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. செப்பு காசுகளும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. இரும்பில் வந்து காசு யாரும் பயன்படுத்தலை. பொதுவாக இரும்பு வந்து போர்க்கருவிகளுக்கு தான் பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டது கொஞ்சம் பின்னாடி தான். ஏன்னா நம்ம கீழடியில் மட்டும்தான் ரொம்ப வருஷமும் முன்னாடியே கண்டுபிடிச்சோம். ஆனால் அங்கெல்லாம் வந்து மற்ற நாடுகளில் வந்து இந்த இரும்பு வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் லேட் ஆச்சு. ஏன்னா அந்த இரும்பை உருக்குவதற்கு தேவைப்படக்கூடிய ஹீட் இருக்குல்ல, அதை உருவாக்கக்கூடிய பொருட்கள் இல்லை அவங்கள்ட்ட. எரிக்கக்கூடிய பொருட்கள், அந்த நிலக்கரி மாதிரி ஒரு பொருளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை எரிக்கும் போது கிடைக்கக்கூடிய அதீதமான உஷ்ணத்தில் நெருப்பை உருக்கி வேறு பொருட்கள்லாம் செய்ய முடியுது. அதுக்கு முன்னாடி நெருப்பு அவங்களுக்கு அவ்வளோ டெக்னாலஜியாக வரல. ஆனாலும் தங்கம் அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. எங்கே படையெடுத்து போனாலும் முதல் குறி வந்து தங்கத்தை தான் குறி வைப்பாங்க. ரொம்ப சிம்பிள். எந்த ராஜா எந்த நாட்டுக்கு போய் படையெடுத்து போனாலும் அந்த நாட்டில் இருக்க ஒரு வழிபாட்டு தலத்தை தான் போய் தாக்குவான். ஏன்னா வழிபாட்டு தலங்களில் எப்படியும் மக்கள் வந்து கொண்டு போய் காணிக்கையை கொடுப்பாங்க. காணிக்கையை கொடுத்தா அது தங்கமாக மாறிடும். அப்போ ஒரு 10 வீட்டில் போய் கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு கோயிலை போய் கொள்ளையடிச்சா வேலை சிம்பிள். ஸோ அதுதான் வந்து எல்லா படையெடுப்புகளையும் நடந்திருக்கு. இப்போ அரபு தேசங்களில் படையெடுத்தால் அங்கேயும் போய் மசூதியெல்லாம் போட்டு உடச்சிருக்கிறாங்க. ஐரோப்பிய நாடுகளில் சர்ச்செல்லாம் போய் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. நம்ம ஊரில் கோயிலெல்லாம் போய் கொள்ளையடிச்சிருக்காங்க. இருக்கிற பாண்டிய மன்னன் நேராக வந்து எங்கே கொள்ளையடிக்கிறான்? முதல்ல கங்கை கொண்டபுரம் கோயிலை தான் கொள்ளையடிக்கிறான். அவரும் சிவனை தான் கும்பிடுவார். இங்கே சிவபெருமான் தான் இருக்கு. இங்கே சிவபெருமான் இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது வேறு நாடு, வேறு ராஜா, அந்த கோயில் அடித்தா பல்காக ஒரு அமௌண்ட் மாட்டோம். கரெக்டாக? இதுதான் உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த தங்கத்தின் மீதான ஒரு ஈர்ப்புன்னு மட்டும் இல்லை, எல்லாத்தையும் தங்கத்தை கொண்டே மதிப்பிடக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. முதல்ல உலோகங்களை பண்ணுற மாற்று மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. கடைசியாக அதுக்கும் மேலேன்னு போகும்போது எங்கே போக முடிஞ்சது? வேறு எங்கேயும் போக முடியாதுன்னு தங்கத்துக்கு போயிட்டாங்க. ஸோ தங்கம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக மாதிரி இல்லை. இப்போ இந்த விலை ஏற்றம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? தொடர்ந்து அந்த விலை ஏற்றம்ன்றது நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா இந்த விலை இல்லை, அப்படியே வேற ஒரு நிலையில் இப்போ விலை அப்படின்றது இருக்குது. இதுக்கு இன்னும் ஏறுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நம்மளால் இதை வாங்கவே முடியாதா? நடுத்தர வர்க்கமோ ஏழைகளோ இதை வாங்கவே முடியாத அளவுக்கு தங்கம் போயிடுமோன்ற ஒரு பயமும் பொதுவாகவே எல்லாருக்கும். ஏன் பணக்காரர்களுக்கே கூட இருக்குது, என்ன ஏறிக்கிட்டே இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணம். இல்லை, அப்படி நம்ம நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. இது வந்து நீங்கள் பண வீக்கம்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தங்கத்தோட விலை ஏன் கூடுதுன்னு தெரியும். அதாவது இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு நாடு உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த நாடை இப்போ தான் உருவாக்குறாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் தங்கம் இருக்குது. உடனே அந்த தங்கத்துக்கு ஈக்குவலாக 1000 ரூபாய்க்கு நோட் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோம். 1000 ரூபாய்க்கு ரூபா நோட் அடிக்கிறாங்க. அடித்தா அந்த நாட்டில் 10 குடும்பம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 பேருக்கும் 1000 ரூபாய் 10,000 ரூபாய் அடித்து ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். கடனாக கொடுக்குறாங்க. கொடுத்து இதை வச்சு நீங்கள் தொழில் பண்ணுங்கள், எக்கனாமியை ஸ்டார்ட் பண்ணுவோன்றாங்க. அந்த பேங்க்கில் இருந்து கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? 1000 ரூபாய் கடன் தரோம், அடுத்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணணும், 1100 ரூபாயா திருப்பி கட்டிடணும்னு சொல்லுவாங்க. இப்போது தங்கம் 1000 ரூபாய்க்கு மதிப்புள்ள தங்கம் இருக்குது, 10,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள தங்கம் இருக்குது. அதுக்கு நோட் அடித்து கொடுத்தாச்சு. ஒரு வருஷம் சர்க்குலேஷன் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் 1100 ரூபா கட்டணும். ஆனால் புழக்கத்தில் எவ்வளோ ரூபா நோட் இருக்குது? எல்லாத்தையுமே அந்த ஈக்குவலான அமௌண்ட் இருக்குது. எல்லாத்தையுமே 10,000 தான் இருக்குது மொத்தமே. எல்லார்ட்ட இருக்கிற ரூபா நோட்டை எண்ணி பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா தான். அதுக்கு மேலே நோட் அடிக்கவே இல்லை. இப்போ அதில் இப்போ எல்லாருமே 1100 ரூபா கொடுக்கணும்னா 11,000 ரூபாய் ஆகிடும். ஆமாம், 11,000 ரூபாய்க்கு நோட் இல்லை. நோட் இல்லாமல் கணக்கில் 11,000 வந்துருச்சு. இந்த 1000 ரூபாய் எங்கே இருந்துச்சு? அதுதான் பணம் வீக்கம். அப்போ என்ன ஆகுது? மொதல் வருஷம் இந்த தங்கத்தோட வேல்யூ 10,000 இருந்தது. 2வது வருஷம் அதோட வேல்யூ 11,000 மாறிடுச்சு. அப்போ தங்கத்தோட வேல்யூ எப்பவுமே அப்ரிஷியேட் ஆகிட்டு தான் இருக்கும், டிப்ரிஷியேட் ஆகாது. சரியா? அதுக்காக வந்து நம்ம வந்து தங்கம் வாங்க முடியாமையே போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுப்பா. ஒன்றும் கிடையாதுமா. 2004 2005 அந்த காலகட்டத்தில்னு வச்சிங்க, ரஃபாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. தங்கம் வந்து ஒரு சவரன் 6,000 ரூபாய். ஒரு கிராம் இல்லை, ஒரு சவரனே 6,000. ஒரு சவரன் 6,000 ரூபாய். இன்றைக்கி ஒரு சவரன் 80,000 90,000. ஒரிஜினல் வாங்கணும்னா 1 லட்சத்துக்கு மேலே, 24 கேரட் வாங்கினா 1 லட்சம். அப்போது என்ன நடந்திருக்குன்னா தங்கத்தோட விலை ஏறல, இந்த 10,000 11 ஆச்சு இல்லை, அது மாதிரி இந்த பணத்தோட தட்டுப்பாடு அதிகமாகிட்டே போகுது. அதனால தங்கத்தோட விலை ஏறுது. தங்கம் விலை எப்போதும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். வேறு அதுக்கு இறங்கவே இறங்காது அது. சரியா? அது அன்றைக்கி ஒரு டக்குன்னு பாருங்கள் 6 மாதத்தில் இறங்கிடும் அப்படிம்பாங்க.
அது எந்த காலத்துலையுமே இறங்காது. ஏன்னா இதுதான் கான்செப்ட் அதுக்கு. ஏன்னா வருஷம் உங்களுக்கு பணம் இன்னும் அந்த வட்டி ஏறிக்கிட்டே தான் போகும். வட்டி ஏறும்போது அந்த வட்டிக்கு தேவையான ரூபா நோட்டு கிடையாது. ரூபா நோட்டு கிடையாதுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கோல்டு அப்ரிஷியேட் ஆகிடும். இப்போ ஒன்றும் இல்லை, கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் 2005 நான் 6,000 ரூபா தங்கம் விற்றுதுன்னு சொன்னேன்ல. அப்போ வந்து அங்கே ஒரு மெஸ்ஸில் நான் சாப்பிடுவேன். அந்த மெஸ்ஸில் சாப்பாடு 40 ரூபா, சரியா? ஓகே. அதே மெஸ்ஸில் 93 நான் வந்தப்போ சாப்பிட்ருக்கேன். அப்போ 6 ரூபா தான். அப்போ யோசிச்சு பாருங்க, 93 6 ரூபா இருந்த அதே சாப்பாடு திருவல்லிக்கேணியை சேர்ந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த மெஸ்ஸை தெரியும். பேர் காசி விநாயகன்னு பேர். பயங்கர கூட்டமாக இருக்கும் எப்போவுமே. டோக்கன் போட்டு டோக்கனில் வெயிட் பண்ணி தான் உள்ளே போய் சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு கூட்டம் அங்கே. அங்கே 6 ரூபா இருந்திருக்கு 93. 2005 40 ரூபா, இப்போ 120 ரூபா இருக்கும். அப்போ அது என்ன நடக்குதுன்னா, இது வேறு ஒன்றும் இல்லை. இந்த பண தட்டுப்பாடு ஏற 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 தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே போகும், பொருட்களோட விலைவாசியும் ஏறிக்கிட்டே போகும், அதுக்கேற்ற மாதிரி சம்பளங்களும் ஏறிக்கிட்டே வரும். அவ்வளோதான் விஷயமே. இப்போ நீங்கள் 1000 ரூபா தரேன்னு வீட்டு வேலைக்கு யாராவது கூப்பிட்டிங்கன்னா வருவாங்களா? வரமாட்டாங்க. யாரும் வரமாட்டாங்க. இதை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டா வருவாங்க. இதுதான் வந்து அந்த விலைவாசி ஏற்றம்ன்றது இந்த பண வீக்கத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய தங்கத்தின் விலையேற்றம் தான். தங்கத்தோட விலை என்றைக்குமே குறையாது. இன்னும் 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இதோட விலை வந்து ஒரு சவரன் வந்து 1,50,000 லட்சமாக கூட ஆகிடும். அது ஆகத்தான் செய்யும். அதிலெல்லாம் மாற்றம்லாம் கிடையாது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. குளோபல் பிரச்சனை அது இது உருட்டுவாங்க, எல்லாம் உருட்டுவாங்க. அதெல்லாம் ஒரு சின்ன லெவலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பெருசாக ஒரு பெரிய மாற்றம் வந்து எல்லாம் தடாலடியாக தலைக்கு பூரா விழுந்துரும் அப்படின்றதெல்லாம் எந்த காலத்துலையுமே நடக்காது. அதனால தங்கம் வந்து எப்பவும் சேஃப் தான். என்ன ஒன்று, நகை வாங்கினீங்கன்னா அவன் வந்து செய்கூலி சேதாரம்னு அது இதுன்னு போட்டு ஒரு 15% 25% மொத்தமாக உங்கள்கிட்ட ஆட்டையை போடுவான். நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு நகை வாங்கிட்டாருன்னு சொல்லுவீங்க, வீட்டுக்கு கொண்டு அந்த நகையோட மதிப்பு 75,000 ரூபா தான். மிச்சம் 25,000 அவன் சர்வீஸ் சார்ஜ். அவனுக்கு போடும்போது நோ மேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு போடும். அது எப்படி மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் ஒரு பொருளை மேக் பண்ண முடியும்? அது பேரே மேக்கிங் சார்ஜ் தானே. ஒரு ஆள் உட்காந்து வேலை செய்கிறான், அவனுக்கு கூலியே கொடுக்காம நான் வேலை செஞ்சு வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? அது வந்து வியாபாரத்துக்கு அவங்க ஏமாத்துறதுக்கு ஏதாவது ஒரு கிமிக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது நகையாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நஷ்டம், வாங்குற அன்னைக்கு நஷ்டம்தான். ஆனால் அது வந்து ஒரு 2 வருஷத்தில் அது அப்ரிஷியேட் ஆகிடும். அதுக்கு பதிலாக வாங்குறதா இருந்தால் நீங்கள் பியூர் கோல்டு வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து பெருசாக வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் எதுவும் போட மாட்டான். ஆனால் நம்ம விட மாட்டார், 3% ஜிஎஸ்டி வாங்கிடுவார். நீங்கள் யார்கிட்ட தப்பிச்சாலும் நம்ம ஜிகிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அவர் எதை நீ வேணாலும் பண்ணிக்க, எனக்கு 3% ஜிஎஸ்டியை கொடுன்னு வாங்கிடுவார், சரியா? ஏன்னா கோல்டுன்றது தான் பணமே. அதுக்கு ஜிஎஸ்டி போடுறது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் எதுவும் கிடையாது. இப்போது நான் போய் பேங்க்கில் பணம் வித்ட்ரா பண்ணுறேன், 10,000 ரூபா வித்ட்ரா பண்ணுறீங்கள, 3% ஜிஎஸ்டி கட்டுங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஏற்கனவே அது சம்மந்தம் இல்லாமல் ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் ஜிஎஸ்டி மட்டும் தான் அதில் கட்டலை, மற்றபடி அதுக்கு நம்ம சார்ஜஸ் அந்த அது ஒரு பக்கம் தனியாக நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கும் ஜிஎஸ்டி கட்ட சொன்னால் அவ்வளோதான். 10,000 ரூபா வித்ட்ரா பண்ணுறீங்களா, 10,000 ரூபாய்க்கு 3% ஜிஎஸ்டி கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? தவறு தான், கொடுமையாக தான் இருக்கும். நிர்மலா சீதாராமனுக்கு நம்மளே ஐடியா கொடுப்போம். இனிமேல் எவ்வளோ பணம் வித்ட்ரா பண்ணுறாங்களோ அத்தனை பர்சன்டேஜுக்கு ஜிஎஸ்டியை போட்டு விடுங்கன்னு. என்னங்க டிஜிட்டலில் பரிமாறிக்கிங்க, எதுக்கு ஜிஎஸ்டி? நீ கையிலேயே ஹேண்டில் பண்ணுற, உனக்கு அது தேவையே இல்லையே அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஜிஎஸ்டி போடலாம். எப்படி பண்ணாலும் கோல்டு வந்து சேமிப்பதற்காக அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அது தங்கம் தான் எப்போதுமே சேஃப் பெட். ஓகே, கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.